வணக்கம் நண்பர்களே. இந்த கன்னியாகுமரின்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவேகானந்தர் பாறை, அதுபோல் திருவள்ளுவர் சிலையும், அதுபோல் சன்லைட்டும் தான். ஆனால் இந்த மாவட்டத்தில் இன்னும் நிறைய அழகான இடங்கள் எல்லாம் இருக்குது. அதில் மிகவும் அமைதியான ஒரு இயற்கை அழகு மிகுந்த ஒரு இடம் தான் இந்த முட்டம் கடற்கரை. நம்ம இன்னும் இந்த வீடியோவில் முட்டம் கடற்கரையை பற்றி தான் இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த முட்டம் கடற்கரை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுனாக்கி, நாகர்கோவிலேருந்து, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலேருந்து குளச்சல் போகக்கூடிய ரோட்டில் ஒரு 16-17 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு அம்மாண்டியோலை அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து லெஃப்ட் சைடு நேராக போனால் போதும், முட்டம் கடற்கரை நேராக போயிடும். அதே நீங்கள் குளச்சல்லேருந்து வரதா இருந்தால் மணாலக்குறிச்சி அடுத்தது பாலம்னு சில இடத்துலேருந்து கடியப்பட்டணம் செல்லக்கூடிய சாலையில் நீங்கள் போனீங்கன்னா கடியப்பட்டணம் தாண்டி அடுத்தது முட்டம் கடற்கரை தான். இப்போ நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்தாலும் இந்த முட்டம் கடற்கரை போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னு இந்த ரெண்டு சாலையில் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக தென்னை மரங்களும் அதுபோல் நல்ல பச்சை பசைகளும் பசுமை நிறமும் அந்த கிராமப்புற காட்சிகளுமாக தான் இருக்கும். அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுல முட்டம் கடற்கரையோட பெரிய சிறப்பு என்னன்னு அதோட பெரிய பாறை தான். ஏன்னா இந்த பல லட்சம் ஆண்டுகளாக இந்த கடல் அலைகள் மோதி இந்த பாறைகளில் வந்து ஒரு நல்ல ஒரு ஷேப்பில் இருக்கும். இந்த அலைகள் வந்து இந்த பாறையில் மோதக்கூடிய காட்சி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதேபோல் இந்த மழை காலத்துல எல்லாம் இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதேபோல் இன்னும் முட்டத்தை பற்றி சொல்லணும்னா, முட்டத்தில் இன்னொரு முக்கிய அடையாளம் சொல்லியதுன்னா அதோட கலங்கரை விளக்கம் தான், அதாவது லைட் ஹவுஸ். இந்த உயரமாக இருக்கக்கூடிய இந்த லைட் ஹவுஸ் பல ஆண்டுகளாக இந்த கடலில் போயிட்டு இருக்க கப்பல்களுக்கு இது மெயினாக ஒரு வழிகாட்டியாக இருக்குது. இந்த லைட் ஹவுஸில் நீங்கள் மேலே ஏறி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரபிக்கடலோட அழகு, முழு அழகு நம்ம கண்களுக்கு அவ்வளோ விருந்தாக இருக்கும். எல்லாமே முட்டத்தை பற்றி சொல்லணும்னா, சாதா முட்டம் வந்து ஒரு முக்கியமான ஒரு மீனவ கிராமம் தான். சாதா காலை நேரத்தை மீன் பிடிக்க போகிறதும் வாழறதும் இது போல் இதெல்லாம் இந்த ஊரோட உயிரோட்டத்தை நமக்கு காட்டுது. அதில் இந்த முட்டம் கடற்கரையில் இந்த சூரிய அஸ்தமனம் எல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதா சூரிய சன்லைட் மறைய காட்சியும் பார்க்குறது அழகாக இருக்கும். அதே போல் ஃபோட்டோ எடுக்கவும் ட்ரோன் ஷாட் எடுக்கலாம் இங்கே சூப்பராக இருக்கும். இந்த முட்டம் கடற்கரை இங்கே வரணும்னு சொல்லியாச்சுன்னா டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க, குழந்தைகளுக்கு வாங்குவாங்க. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்குது, அதனால குழந்தைகளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுபோல் வண்டி வந்து 2 வீலருக்கெல்லாம் 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே போகிறது வந்து காலையில் போகணும், இல்லைன்னா மாலையில் போகணும். ஏன்னா அப்போ தான் நல்லா பார்க்க நல்லா இருக்கும், சன்ரைஸ் இதெல்லாம் பார்க்கலாம். அதேபோல் இந்த பாறையிலலாம் வந்து கவனமாக நடக்கணும். எந்தனாக்கி மழை காலத்துல எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த பாறையெல்லாம் நம்ம வளர்க்கும், அதில் வச்சு எச்சரிக்கையாக இருக்கணும். அதுபோல் இங்கே போகும்போது நல்ல பார்க்கு, நல்ல எல்லா வசதியும் இருக்கும். குழந்தைகளுக்கு விளையாடுக்கு சகல விதமான வசதிகளும் செய்து வச்சுருப்பாங்க. நல்ல ஃபேமிலியோட போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுபோல் இங்கே நீங்கள் போனீங்கன்னா சுற்றுச்சூழல் எல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். எந்தென்ன பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் அப்படி இப்படியே போடக்கூடாது. அப்படி அதே போல் நீங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு சுற்றி பார்க்க போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை இதெல்லாம் பார்த்துட்டு போயிடக்கூடாது. இதுக்கும் ஒரு நாள் ஒதுக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னு இல்லாதுன்னா இந்த முட்டம் கடற்கரைக்கும் வரணும். ஏன்னா அங்கே வந்தால் அந்த இயற்கையோட அமைதி, இந்த கடலோட இசை, இந்த பாறைகளோட அழகு, இந்த கலங்கரை விளக்கத்தோட கம்பீரம், இப்படி எல்லாமே நீங்கள் அப்போ வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணால் தான் அவ்வளோ நல்லா இருக்கும். நாங்களும் இப்போ ஃபேமிலியோட நான் எங்கள் குழந்தைகளோட தான் வந்திருக்கேன். இப்போ ஃபுல்லாக பிள்ளைகளெல்லாம் விளையாடுறதும் பார்க்கறதுக்கு அது அழகாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல நல்ல சீனரி சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அலைகள் ஒரு நிறைய தமிழ் படங்கள் எல்லாம் முட்டம் கடற்கரையில் தான் எடுத்துருக்கு. தமிழ் படம் இல்லை, மலையாள படங்கள் தான் எடுத்துருக்காங்க. இந்த பாறையில் மோதக்கூடிய அலைகள், அதுபோல் அந்த இயற்கை, அதுபோல் அந்த கலங்கரை விளக்கம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சீனரி சூப்பராக இருக்குது. அதுபோல் இந்த முட்டம் கடற்கரை வராதெல்லாம் வந்து அதனால தான் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ்.
முட்டம் கடற்கரையை பற்றிய வீடியோ உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுபோல் நீங்கள் வந்து முட்டம் கடற்கரை நீங்கள் இதுவரை வந்ததில்லைன்னு உங்களுக்கு வர வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்லா என்ஜாய் இருக்கும். அதுபோல் பார்க்கு மற்றபடி எல்லாமே இருக்குது, ஃபேமிலி இது ஃபுல்லாகவே இருக்குது. குழந்தைகளோட வந்தால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி இதுபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னொரு அழகான ஒரு இடத்தோட சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.